ஒவ்வொரு மர்மத்துக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சயின்ஸ் இருக்கும். ஆனா சில மர்மமான விஷயங்கள் அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட ஒண்ணா இருக்கும்போது தனிமையில கூட அந்த மர்மமான நிகழ்வு பத்தி நம்மளோட மூளை எப்போதுமே யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மர்மமான நிகழ்வு பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுக்காக நம்ம போக வேண்டிய இடம் சவுதி அரேபியால இருக்கிற மெக்காவுக்கு தான். உலகத்துல உள்ள ஒவ்வொரு முஸ்லிம் மக்களோட அதிகபட்ச கனவு மெக்காவில இருக்கிற காபான்னு சொல்லப்படுற இந்த பள்ளிவாசலுக்கு புனித ஹஜ் பயணம் வர்றதுதான். ஒவ்வொரு நாளும் இந்த காபா பள்ளிவாசலுக்கு ஆயிரக்கணக்கில் முஸ்லிம்ஸ் மக்கள் வந்துட்டு தான் இருக்காங்க. குறிப்பா ரம்ஜான் பெஸ்டிவல் வர அந்த மாசத்துல மட்டும் 20 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இந்த இடத்துக்கு வராங்க. அப்படி என்னதான் இந்த காபா பள்ளிவாசல்ல இருக்கு? சரியா காபா பள்ளி வாசல்ல இருந்து 66 அடி கிழக்கு திசையில நடந்து போனா ஒரு கிணறு இருக்கு. இந்த ஒரே ஒரு கிணறு தான் ஒட்டுமொத்த உலகத்தையே இப்போ வரைக்கும் திரும்பி பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி என்னதான் இந்த கிணறுல இருக்குன்னு ரிசர்ச் பண்றப்போ என்னாலேயே நம்ப முடியாத பல விஷயங்கள் இதுல அடங்கியிருக்கு. ஜம்சம்னு சொல்லப்படுற இந்த கிணறு ஒரு இயற்கையான நீர் ஊற்று. இதோட அதிகபட்ச ஆழமே 31 மீட்டர் தான். இந்த ஜம்சம் கிணறு 5000 வருஷ பழமையான கிணறுன்னு சொல்லப்படுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இயற்கையான நீர் ஊற்று சில 100 வருஷங்கள் வரைக்கும் தான் செயல்படும். ஆனா இந்த ஜம்சம் நீர் ஊற்று எப்படி 5000 வருஷத்துக்கு மேலேயும் செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கவே முடியல. ஜம்சம் கிணறுக்குள்ள 3 ராட்சச பைப் போட்டு டெய்லியும் அதுல இருக்கிற தண்ணியை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. 1 லிட்டர் இல்ல 2 லிட்டர் இல்ல, ஒரு நாளைக்கே குறைஞ்சபட்சம் 2 லட்சம் லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய டவுட்டே இருக்கு. வெறும் 31 மீட்டர் ஆழம் இருக்கிற இந்த கிணறுல ஒரு செகண்டுக்கு 11 லிட்டர்ல இருந்து 18 லிட்டர் வரைக்கும் தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா காபா பள்ளிவாசலை சுத்தி எந்த ஒரு ஏரியோ ஆறோ இல்ல குளமோ எதுவுமே கிடையாது. கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் பாலைவனம் மட்டும்தான் தெரியும். அப்போ எங்க இருந்து இந்த கிணத்துல இவ்வளவு தண்ணி வருது? இதுல என்ன ஹைலைட்டான விஷயம்னா, இந்த ஜம்சம் கிணறுல இருக்கிற தண்ணியை தான் சவுதியில இருக்கிற நிறைய மக்கள் தினமும் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிங் அப்துல்லா ஜம்சம் வாட்டர் கம்பெனி ஒரு நாளைக்கு 2 லட்சம் வாட்டர் பாட்டில்ஸ் தயாரிக்கிறாங்க. இந்த வாட்டர் பாட்டிலோட கெப்பாசிட்டி 10 லிட்டர். அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு ஜம்சம் தண்ணிய டெய்லியும் எடுத்துட்டு இருக்காங்கன்னு. சரியா இன்னையில இருந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி சவுதி அரேபியா கவர்மெண்ட் கிட்ட யூரோப் கண்ட்ரியை சேர்ந்த வாட்டர் ரிசர்ச் மேனேஜ்மெண்ட் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஜம்சம் கிணறுல உள்ள தண்ணிய எல்லா மக்களும் குடிக்கிறதுனால அந்த கிணறை சுத்தப்படுத்தணும்னு சொல்லி சவுதி அரேபியா கவர்மெண்ட் கிட்ட அவங்க சொன்னதுனால சவுதி அரேபியா கவர்மெண்ட்டும் இந்த திட்டத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. சோ ஜம்சம் கிணறுல பைப்பெல்லாம் செட் பண்ணி கிட்டத்தட்ட 15 நாள் தொடர்ந்து அந்த கிணத்துல தண்ணியை வெளியேற்றிருக்காங்க. 15 நாள் தொடர்ந்து அவங்க வெளியேற்றின தண்ணியோட அளவு எவ்வளவு தெரியுமா? 70 கோடி லிட்டர். இவ்வளவு தண்ணியை எடுத்ததுக்கு அப்புறமும் ஜம்சம் கிணறுல ஒரு சொட்டு தண்ணி கூட குறையல. அதுக்கு பதிலா ஆல்ரெடி கிணறுல இருந்த தண்ணியோட அளவை விட 1 இன்ச் அதிகமா உயர்ந்திருக்குன்னு தெரிய வருது. இந்த கிணறுல இருந்து தண்ணியை வெளியாக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட யூரோப் வாட்டர் ரிசர்ச்சர்ஸ் ஜம்சம் கிணறுல இருந்து சில வாட்டர் சாம்பிள்ஸ டெஸ்டிங்க்கு எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்றாங்க. அவங்களையே ஆச்சரியப்படுத்துற அளவுல அந்த டெஸ்டிங் ரிப்போர்ட் இருந்துச்சு. ஏன்னா ஜம்சம் தண்ணில நேச்சுரலாவே கால்சியம் மக்னீசியம் மினரல்ஸ் அதிகமா கலந்துருக்குன்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம நம்ம குடிக்கிற தண்ணியில குளோரின் யூஸ் பண்ணாதான் நம்மளால அந்த தண்ணியை குடிக்க முடியும். ஆனா ஜம்சம் வாட்டர்ல நேச்சுரலாவே குளோரின் கண்டென்ட் இருக்கு. பொதுவா ஒரு நீர் ஊற்றோ இல்ல கிணறோ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதுல பாசி அப்புறம் சில தாவரங்கள் வளர்றதும் அண்ட் சில உயிரினங்கள் வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி மாறிடும். ஆனா ஜம்சம் கிணறுல இதுவரைக்கும் எந்த ஒரு தாவரமோ உயிரினமோ எதுவுமே வளரல. இயற்கையாவே இந்த கிணறு அந்த தண்ணியை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. உலகத்திலேயே ஜம்சம் தண்ணி தான் குடிக்கிறதுக்கு ஏத்த ஹை குவாலிட்டி வாட்டர்னு ரிப்போர்ட் சொல்லுது. இந்த தண்ணியை குடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பாடியில ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது. அது மட்டும் இல்லாம இந்த தண்ணியை நீங்க பாட்டில ஸ்டோர் பண்ணி எவ்வளவு நாள் வேணாலும் ஏன் வருஷ கணக்குல வச்சிருந்தாலும் கூட இந்த தண்ணியோட குவாலிட்டி அண்ட் பியூரிட்டி 1% கூட மாறாம அப்படியே இருக்கு. இப்படி எல்லா விஷயங்களும் நடக்கிற இந்த ஜம்சம் கிணறு பாலைவனத்துக்கு நடுவுல இருக்கிற வெறும் 31 மீட்டர் ஆழம் உள்ள ஒரு கிணறுன்னு நினைக்கிறப்ப நம்பவே முடியல. இந்த ஜம்சம் கிணறு எப்படி இவ்வளவு மர்மமான விஷயத்த 5000 வருஷமா தனக்குள்ள அடக்கி வச்சிருக்குன்னு புரியல. ஆனா இப்போ வரைக்கும் சயின்ஸ் டெக்னாலஜி மூலமா இந்த மர்மமான நிகழ்வுக்கு ஒரு தெளிவான முடிவை சொல்ல முடியல. அப்போ ஜம்சம் கிணறு அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட ஒண்ணா, இல்ல கோடான கோடி முஸ்லிம் மக்கள் ஆத்மார்த்தமா நம்புற அல்லாஹ்வோட அருளா? இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்க வைக்கிற அளவுக்கு இருக்கு இந்த ஜம்சம் கிணறு.
ஆனா இந்த கேள்வி எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற அளவுக்கு பல ஆயிரம் வருஷமா இஸ்லாமிய மக்கள் நம்புற புனித நூலான குரான்ல வரலாற்று மிக்க சில குறிப்புகள் இருக்கு. இந்த குறிப்புகள் படி 5000 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ மெக்கான்னு சொல்லப்படுற அந்த இடத்துல ஒரு புல் பூண்டு செடி கூட இல்லாம சுத்தியும் பாலைவனமா தான் இருந்துச்சு. நபி இப்ராஹிம் அவரோட மனைவியையும் கை குழந்தையா இருந்த இஸ்மாயிலையும் இறைவனோட கட்டளைப்படி தனியா பாலைவனத்துல விட்டுறாரு. நபி இப்ராஹிம் தன்னோட மனைவியான ஹாஜரை பாலைவனத்துல விட்டதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்த உணவும் தண்ணியும் தீர்ந்து போகுது. கொஞ்ச நேரத்துல குழந்தை இஸ்மாயில் தாகத்துல அழுக குழந்தையோட அம்மாவான ஹாஜர் தண்ணியை தேடி பக்கத்துல இருந்த சஃபா அப்புறம் மருவான்னு சொல்லப்படுற 2 மலைக்குன்று மேல 7 தடவை ஏறி இறங்கியும் எங்கேயுமே அவங்களுக்கு தண்ணி கிடைக்கல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் குழந்தை இஸ்மாயில் பசி தாங்க முடியாம தன்னோட காலை பூமியில உதச்சி அழத் தொடங்குறாரு. பூமியில அவரோட கால் பட்டதும் அந்த இடத்துல இருந்து தண்ணி ஊற்று மாதிரி உருவாகி அளவுக்கு அதிகமா தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கு. இத பார்த்த ஹாஜர் தனக்கும் தன்னோட குழந்தைக்கும் தேவையான தண்ணிய குடிச்சதுக்கு அப்புறம் அந்த நீர் ஊற்றுல இருந்து வர தண்ணிய கட்டுப்படுத்துறதுக்காக ஜம்சம்னு அரபி மொழியில சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தைக்கான அர்த்தம் போதும் போதும். அதுக்கப்புறம் அந்த நீர் ஊற்ற சுத்தி கிணறு மாதிரி கட்டி தண்ணிய கட்டுப்படுத்திருக்காங்க. ஹாஜர் ஜம்சம் தண்ணியை கட்டுப்படுத்தலனா மறுநாள் அந்த நீர் ஊற்று உலகம் ஃபுல்லா பரவி தண்ணியால இந்த உலகம் நிரப்பப்பட்டிருக்குன்னு சில குறிப்புகளை சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் ஜம்சம் தண்ணியோட அளவு அந்த கிணத்துல குறையவே இல்லை. இந்த வீடியோ பாக்குற இதே நேரத்துல கூட ஜம்சம் தண்ணி எடுக்கிறது மட்டும் இல்லாம உலகத்துல உள்ள ஏதாவது ஒரு நபர் இப்ப ஜம்சம் தண்ணியை குடிச்சிட்டு தான் இருக்காங்க. நான் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவன் இல்ல, ஆனா இந்த விஷயங்களை பத்தி கேள்விப்படும் போது இன்னும் அதிகமான இஸ்லாம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கு. எது எப்படி இருந்தாலும் இந்த ஜம்சம் கிணறு இப்ப வரைக்கும் புரியாத புதிராவே இருக்கு. இந்த ஜம்சம் கிணறை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.